Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாதிப்பில்லா ஜாதகம் எது? இதன் தலைப்பு. கிரகங்களுடைய இணைவுகள் பிறப்பின் அடிப்படையில் அதிகமாக பிறப்பெடுப்பவர்கள் நிரம்ப சோதனைகளை சந்திக்கும் மனிதர்கள் தான். கிட்டத்தட்ட 100 பேர் பிறப்பெடுக்கிறாங்கன்னா அதில் 75 பேர் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிற அமைப்போடு தான் பிறப்பை எடுக்கிறாங்க. படிப்பு சரியாக அமையாதது, வேலை சரியாக அமையாதது, நல்ல தாய் தகப்பன் கிடைக்காத சூழ்நிலை, நல்ல உறவுகள் கிடைக்காத சூழ்நிலை, நல்ல நண்பர்கள் கிடைக்காத சூழ்நிலை, நல்ல வாழ்க்கை துணை அமையாத சூழ்நிலை, நல்ல தொழில் அமையாத அமைப்புகள், நல்ல உத்தியோகம் இல்லாத நிலைப்பாடு, நிரந்தர வருமானம் இல்லாத குறைபாடுகள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சராசரியான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கே அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் தான் மனிதன் இருக்கிறான். அப்படி தான் இயற்கையை படைக்குது. இந்த வகையிலையும் ஒரு 25% பேர் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் கடந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி பாதிப்பில்லாத அமைப்புகள், பாதிப்பில்லாத ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 2 பேரும் அல்லது இருவரில் ஒருவரும் யாரேனும் ஒருவர் ஒரு ஜாதகத்தில் உச்ச வலிமையோடு இருந்தாங்கன்னா, அதாவது உச்சம் அப்படிங்கிற பவரில் இருந்துட்டாங்கனாலே மேக்சிமம் இவங்களுக்கு 75% மேலே ஜாதகத்தில் எந்த பாதிப்புகளும் வராது. இந்த 5ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் ஒரு வலு உண்டு. ஒன்று அணுஜென்மம், இன்னொன்று திரிஜென்மம். அதாவது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தையும் நமது பாக்கியதையும் குறிக்கக்கூடிய வீடுகளாக இந்த 2 வீடுகளும் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலே மேக்சிமம் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, இயற்கை சுவர்களில் வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் பங்கமில்லாத உச்ச நிலையோடு இருந்தாலும் பாதிப்புகளின் அளவுகள் வெகுவாக குறைவாகவே இருக்கும். சார், குரு என் லக்னத்துக்கு கெட்டவராச்சே, பிரச்சனை இல்லை. பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் சக்தி குருவுக்கு உண்டு. சுக்கிரன் என் லக்னத்துக்கு நல்லவரே இல்லை சார், பிரச்சனை இல்லை. இவர்களுக்கும் பாதிப்புகளை தடுக்கும் வல்லமை உண்டு. இது தவிர ஒளிக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நார்மலாக சூரியனும் சந்திரனையும் ஒளிக்கோள்கள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டாலும் சூரியனுக்கு மட்டும்தான் சுய ஒளி உண்டு. சந்திரன் அவர்கிட்ட இருந்தால் வாங்குவார்னாலும் கூட இந்த பவரையும் எடுத்துக்கலாம். ஒளிக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் உச்ச வலிமையோடு இருந்தால், இவர்களில் இருவரில் யாரேனும் ஒருவர் அல்லது 2 பேருமே உச்ச வலிமையோடு இருந்தாலும் இவர்களுக்கும் ஜாதகத்தில் பாதிப்புகள் அற்ற நிலை, அந்த தோஷம், இந்த தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், புணர்வு தோஷம், சாப தோஷம், இருதார குற்றம், இந்த மாதிரியான விதிகள் நடைபெற விடாமல் தடுக்கும் தன்மை இந்த உச்சக்கோள்களுக்கு உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு விதி என்ன? 5 அல்லது 9 இந்த 2 பேரும் பவர்ஃபுல்லாக உச்ச வலிமையில் இருக்கிறது, இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கார். அடுத்தது குரு சுக்கிரன் என்கின்ற இயற்கை சுவர்களில் யாரேனும் ஒருவர் உச்ச வலிமையோடு இருக்கிறது. அதற்கடுத்தது சூரிய சந்திரர்கள் என்ற ஒளிக்கோள்களில் 2 பேரில் யாராவது ஒருவர் உச்ச வலிமையோடு இருக்கிறது. இந்த 3 அமைப்புகள் இருந்ததுன்னா, அல்லது 3இல் ஏதேனும் ஒரு அமைப்பு அல்லது 3இல் 2 அமைப்புகள் இருந்ததுனாலும் உங்கள் ஜாதகம் பாதிப்புகளில் இருந்து விலகி கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிறது மாதிரி பிரச்சனைகள் தோன்றுவது போல தோன்றினாலும் அதற்கு தீர்வுகளும் முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக நிகழ்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருந்தீங்கன்னா சூரியனோ குருவோ உச்ச வலிமையோடு இருக்கிறது, அதோட சந்திரன் நல்ல பவராக இருக்கிறது. இதில் குரு ஒரு இயற்கை சுபராக வந்துடுறாரு, சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் ஒளிக்கோளாகவும் வந்துடுறாரு, சந்திரனும் 4ஆம் அதிபதியாகவும் ஒளிக்கோளாகவும் வந்துடுறாரு. இது போக சுக்கிரன் வலிமையோடு இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் போதும். மேச லக்னம் சந்திரன் உச்சம் சிறப்பு, மேச லக்னம் சூரியன் உச்சம் வெகு சிறப்பு, மேச லக்னம் குரு உச்சம் சிறப்பிலும் சிறப்பு,
மேச லக்னம் சுக்கிரன் உச்சம் சிறப்பு. ஸோ இந்த அமைப்பில் வரும். இப்போ ரிஷப லக்னமாக நீங்கள் இருக்கும்போது புதன் அதீத வலுவோடு இருக்கிறதோ, சனி அதீத வலுவோடு இருக்கிறதோ உங்களுக்கு பிரச்சனைகளின் அளவுகளை குறைக்கும் தன்மையாக இருக்கும். இதே அமைப்புக்கு சூரியன் உச்ச வலிமையோடு இருந்தாலும், சந்திரன் உச்ச வலிமையோடு இருந்தாலும், குரு உச்ச வலிமையோடு இருந்தாலும், சுக்கிரன் உச்ச வலிமையோடு இருந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள், அதாவது சிக்கல் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்துடுவீங்க. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரனும் சனியும் 5, 9ஆம் அதிபதிகளாக வர்றது, இவங்க வலுவோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு சந்திரன் வலுவோடு இருக்கிறது, சூரியன் வலுவோடு இருக்கிறது, அல்லது குரு வலுவோடு இருக்கிறது, சுக்கிரன் வலுவோடு இருக்கிறது சிறப்பாக. கடகலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாய் அதிக வலுவோடு இருப்பது, குரு அதிக வலுவோடு இருப்பது வெகு சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். சூரியன் வலுவோடு இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு கிரகம் நல்ல பவரில் இருந்தால் கிட்டத்தட்ட 50% ப்ராப்ளம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். 2 கிரகம் பவரில் இருக்குது. 5ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார், 9ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார். 90% பிரச்சனை இல்லாத ஜாதகம், சிக்கலை சந்திக்காத ஜாதகம். சிக்கல்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அது செயல்படாத ஜாதகம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். குருவும் உச்சமாக இருக்கார், 5ஆம் அதிபதி பவராக இருக்கார், 9ஆம் அதிபதி பவராக இருக்கார், சூப்பர் ஜாதகம். சூரியனும் உச்சமாக இருக்கார், சந்திரனும் உச்சமாக இருக்கார், 5ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்கார், 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். அருமையிலும் அருமையான ஜாதகம். இப்படி தான் அந்த கேட்டகரியை பிரிக்கும். சிம்மலக்கணத்துக்கு குரு பகவானும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறது சிறப்பு. லக்னாதிபதியான சூரியனும் அல்லது 12ஆம் அதிபதியான சந்திரனும் அதிக வலுவோடு இருப்பதும் இந்த ஜாதகத்திற்கு சிறப்பு. மேலும் 10 குடைய 3 குடைய சுக்கிரன் வலுப்பதும் சிறப்பு தான். கன்னிகா லக்னத்திற்கு சுக்கிரன் நல்ல வலிமையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மேலும் 5 குடைய சனி பகவான் நல்ல வலிமையோடு இருக்கிறது அவசியமாகிறது. பாதகாதிபதியாகவே இருந்தாலும் குரு வலுத்திருப்பது இவர்களுக்கு பிரச்சனையின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். லாபாதிபதி சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, விரையாதிபதி சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதும் ஜாதகரை பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொண்டு வெற்றி அடைய வைக்கும் சூட்சுமங்களை உருவாக்கும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டியதும், புதன் நல்ல சிறப்பாக இருக்க வேண்டியதும் அவசியம். கூட இயற்கை சுவர்களான குரு சுக்கிரனில் யாரேனும் ஒருவர் வலுத்திருப்பதோ அல்லது சூரிய சந்திரர்கள் வலுத்திருப்பதோ பிரச்சனைகளின் அளவை வெகுவாக குறைக்கும். சிக்கல் இல்லாத ஜாதகங்கிற அடிப்படையில் வந்துடும். விருச்சிக லக்னத்துக்கும் குரு பகவானே மீண்டும் வருகிறார், 9ஆம் அதிபதி சந்திர பகவான் மீண்டும் வருகிறார். இவர்களில் யாரேனும் ஒருவர் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். மேலும் சூரியன் வலுப்பது இவர்களுக்கு அதிகமான யோகத்தை தரக்கூடியது. சுக்கிரன் வலுத்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் அந்த பொறுப்பையும் சூரியன் இந்த பொறுப்பையும் எடுத்துக்குவாங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிங்கிற முறையில் இவர்களுக்கு லக்னாதிபதி குருவே வலுப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. உச்சம் பெற்றார்னா அதுவே சிறப்பு. பிராபலங்கர்லேருந்து தப்பிச்சுக்குவோம். சிக்கல் இல்லாத ஜாதகங்கிற அமைப்புக்குள்ளே போயிடுவாங்க. இதுபோக சந்திரன் வலுத்து நிற்பதும் சிறப்பாகும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் சிறப்பாக வலுத்து நிற்பது, புதன் சிறப்பாக வலுத்து நிற்பது ரொம்பவுமே விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்கும். இவங்களுக்கு தான் அந்த 9, 10ஆம் அதிபதிகள் 9லேயோ 10லேயோ கூடி நிற்பது வெகுவான யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளில் வரும். இது மதனகோபால யோகமாகவும் வரும், தர்மகர்மாதிபதி யோகமாகவும் வருங்கிற மாதிரி அமைப்பில் வந்துடும். இவர்களுக்கும் சந்திர சூரியர்களின் உச்சம் நன்மை தருகிறது என்பது ஒரு சூட்சுமமான உண்மை. பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வைக்கும் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமமான உண்மையாக செயல்படும். குருவின் வலுவும் இவர்களுக்கு சிறப்பித்தம். கும்பலக்கண ஜாதகர்களுக்கு புதனும் சுக்கிரனும் அதே மாதிரியான ரிப்பீட்டடாக வருவாங்க. இவர்கள் இருவரும் வலுப்பெற்ற நிலையில் இருப்பது சிறப்பாகும். அதுலேயும் உச்ச வலுவை சுக்கிரன் பெற்றார்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் புதன் ஒரு மாறுபாடான வேலையும் சேர்த்து செய்கிறவர் தான். சுக்கிரனுக்கு அந்த மாதிரியான அமைப்புலாம் இல்லை, டைரக்டாக நல்லவர். ஸோ சுக்கிரன் உச்ச வலிமையோடு இருக்கிறது இவங்களுக்கு யோகத்தின் தன்மையை, சிக்கலின் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் யோகிதையை கட்டாயம் கொடுக்கும். இந்த 75% பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள்லேருந்து தப்பிச்சு அந்த 25% இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும். மீனலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் வலுத்து நிற்பது, சூரியன் வலுத்து நிற்பது, 5 குடையவராக சந்திரனே வந்து விடுவதனாலும் 9 குடைய செவ்வாய் வலுத்து நிற்பது அல்லது லக்னாதிபதி குரு வலுத்து நிற்பது சிறப்பை வெகுவாக தரும் அமைப்புகள். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சிக்கல் இல்லாத, தடைகள் இல்லாத, பிரச்சனைகளில் மாட்டாத ஜாதக அமைப்பு வருவதற்கு இந்த 5, 9ஆம் அதிபதிகளோடு இயற்கை சுவர்களான குரு சுக்கிரனின் இணைவும் ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களுடைய வலிமையும் கட்டாயம் அவசியம் என்று கூறி, இதில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வலுவை பொறுத்து ஜாதகம் சிக்கல் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.